மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானுக்கு எதிராக தொடங்கிய போர் இப்போது அமெரிக்காவிற்கே மிகப்பெரிய பொருளாதார மற்றும் ராணுவ இழப்புகளை ஏற்படுத்தி உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் இதழ் நடத்திய விரிவான ஆய்வின்படி இந்த போரில் இதுவரை அமெரிக்காவிற்கு சொந்தமான குறைந்தது 17 முக்கிய இடங்கள் ஈரானிய தாக்குதலில் சேதமடைந்துள்ளன. செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பையே ஈரான் நிலைக்குலைய செய்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த போரில் அமெரிக்காவிற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய இழப்பு என்னவென்றால், சவுதி அரேபியா மற்றும் குவைத்தில் உள்ள ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 7 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக குவைத்தின் ஷூவைபா துறைமுகத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஒரே நேரத்தில் 6 வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் அமெரிக்காவை பதற வைத்துள்ளது. இது மட்டுமின்றி கத்தாரில் உள்ள அல் உதித் மற்றும் சவுதியில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் ஆகிய மிகப்பெரிய வான்படை தளங்கள் ஈரானால் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளன. ராணுவ தளங்களை தாண்டி பில்லியன் கணக்கிலான மதிப்புள்ள அமெரிக்காவின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஈரான் சிதைத்துள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவு தலைமையகம் தாக்கப்பட்டதில் சுமார் $200 பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பென்டகன் கணக்கிட்டுள்ளது. மேலும் கத்தாரில் $1.1 பில்லியன் செலவில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட ரேடர் அமைப்பு, ஜோர்டானில் உள்ள அதிநவீன டாட் எனவும் தடுப்பு சாதனங்களும் ஈரானின் ஏவுகணை மழையில் சிக்கி சேதமடைந்துள்ளன. இந்த சேதங்களை சரி செய்வது அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. ராணுவ ரீதியான பாதிப்புகள் ஒருபுறம் இருக்க, துபாய், ரியாத் மற்றும் குவைத் நகரங்களில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் ராஜதந்திர அலுவலகங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் அந்த அலுவலகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் 90% வரை குறைந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறினாலும் இன்னும் அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவது போரின் தீவிரம் குறையவில்லை என்பதையே காட்டுகிறது. ட்ரம்ப் நிர்வாகம் எதிர்பார்த்ததை விட ஈரான் மிகவும் பலமாக பதிலடி கொடுத்து வருவதால் மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு மிகப்பெரிய ராணுவ நெருக்கடியை சந்தித்து வருகிறது.